தரிசனமாலய தரிசனம். ஸ்ரீ விஜயவள்ளி சமேத ஸ்ரீ விஜயராகவ சுவாமி திருக்கோயில், விஜயராகவபுரம், பள்ளிப்பட்டு வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். திருத்தணியிலிருந்து சுரைக்காய்பேட்டை செல்லும் சாலையில் மேலப்பூடி என்னும் ஊரில் இறங்கி குசஸ்தலை ஆற்றை கடந்தால் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. திருத்தணியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும், ஆந்திர மாநிலம் நகரியிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. பேருந்து வழியாக கொளத்தூரில் இறங்கி தெற்கு நோக்கி 1 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்திருக்கிறது. ஆலயம் முன்பாக அமைந்துள்ளது பழமையான துவஜஸ்தம்பம். அதனடியில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. நுழைவாயில் வழியாக உள்ளே வந்தால் பலிபீடம், கொடிமரம் காணப்படுகிறது. ஆலயம் எங்கிலும் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் திருப்பணி செய்த கோயில். பழங்கால தூண்கள் தற்போது புது பொலிவுடன் காணப்படுகிறது. சுவாமிக்கு முன்பாக உள்ள மண்டபத்தில் ஸ்ரீ விஸ்வக்சேனர், திருமழிசையாழ்வார், உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் சேவை சாதிக்கிறார்கள். கருவறையில் அமர்ந்த திருக்கோலத்தில் தாயாருடன் சேவை சாதிக்கிறார் விஜயராகவ பெருமாள். வெற்றிக்கு அறிகுறியாக விளங்கும் விஜயராகவ பெருமாள் நாம் நினைத்த கோரிக்கைகளை நாம் நினைத்த நேரத்தில் நிறைவேற்றும் பரம்பொருளாகிய வைகுண்ட பெருமாள் அமர்ந்த நிலையில் பெருமாளின் இடது கை வருபவர்களை வரவேற்பது போலவும், வலது கை வருபவர்களை ஆசிர்வதிப்பது போலவும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கொசஸ்தலை ஆற்றின் வடக்கு பகுதியில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதாக ஆலய சாசனம் கூறுகிறது. முற்காலத்தில் சதுர்வேதி பட்டினம் என்று அழைக்கப்பட்ட ஊர் தற்போது விஜயராகவபுரம் என்று அழைக்கப்படுகிறது. விஜயநகர பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அவரால் திருப்பணி செய்யப்பட்டதை கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன. இப்பெருமாள் பச்சை மரகத கல்லால் ஆனவர். அபயவரத முத்திரையோடு இடது காலை மடக்கி வலது காலை நீட்டி அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கிறார்.
விஜயராகவ பெருமாள் என்றாலே வெற்றியை கொடுக்கும் பெருமாள் என்று பொருள். இவரை பக்தர்கள் பேசும் தெய்வம் என்று அழைக்கிறார்கள். இதற்கு காரணம் உண்டு. பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி வந்து பெருமாளை தரிசனம் செய்து தியானம் செய்து அவர் முகத்தை பார்த்தால், பார்க்கும்போது அவர் சிரித்தபடி இருந்தால் நினைத்த காரியம் வெற்றி அடையும் என்றும், மௌனமாக இருந்தால் காரியம் தாமதமடையும் என்றும், கோபமாக இருந்தால் அந்த காரியம் சரியானது அல்ல என்றும் பொருள். இது இங்கு வருபவர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயம் விசேஷம் என்னென்னா, பெருமாள் பச்சை மரகதக்கல். இவரை வணங்கும்போது பெருமாளே நம்மளோட பேசுவார். அவ்வளோ நேர்த்தியான பெருமாள். இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால் நடக்காத காரியங்களும் நடக்காத வேலைகளும் நடந்திருக்கு. ஆகையினால் வெளியிலிருந்து நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய விசேஷத்தால் எங்கே இருக்கிற கஷ்டங்கள் நிறைஞ்சி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆலயத்துக்கு வந்து அவங்க கஷ்டங்கள் நிவர்த்தி ஆன பிறகு அவங்க சொல்கிறத கேட்டோம். ஏன் இப்படி வர்றீங்கன்னா, சுவாமி ரொம்ப நாளாக இந்த கஷ்டத்தில் இருந்தோம், பகவான் அருளால் வந்து தரிசனம் பண்ண பிறகு எங்கள் கஷ்டமெல்லாம் விலகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாலே பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கும். ஆகையினால் இந்த பெருமாள் அனுகிரகத்துக்காக வெளியே இருந்து நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. விஜயராகவ பெருமாளை தரிசனம் செய்வது என்பது அவர்களின் வினை தீரும் நேரத்தில்தான் கிடைக்கிறது என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை.
வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு துணை நிற்பவர் இந்த பெருமாள். பல வருடங்களாக நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் இங்கு வந்து பெருமாளை வேண்டிக் கொண்டு வழக்கில் வெற்றி பெற்றிருப்பதை இந்த ஊரில் உள்ளவர்கள், பக்கத்து கிராமங்களில் வசிப்பவர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த உண்மைகளாகவே சொல்கிறார்கள். குறிப்பாக உத்தியோக உயர்வு, கல்வியில் மேம்பாடு, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை வேண்டிக் கொண்டு இன்று நலமுடன் இருக்கிறார்கள். அதுபோல உத்தியோகத்தில் இடமாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து பயன் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. படிப்பு வராத குழந்தைகள் பெருமாளை வேண்டிக் கொள்ள நன்றாக படித்து முன்னேற்றமடைந்து மாவட்ட அதிகாரியாக அமர்ந்தவர்கள் உண்டு என்று இந்த ஆலயத்தின் சிறப்பு எடுத்துரைக்கிறது. கொள்ளு தானியத்தை வறுத்து ஈரமான மஞ்சள் துணியில் கட்டி பெருமாளின் பாதத்தில் வைத்து வழிபட நினைத்த காரியம் நடந்துவிடும் என்பது நம்பிக்கை. ஒரு காலத்தில் சில கொள்ளையர்கள் ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்தை திருடிச் சென்றனர். அவர்கள் சில மைல்கள் சென்றவுடன் அவர்களின் கண்கள் பார்வை இழந்தன. செய்வதறியாது அங்கேயே நின்றவர்கள் விடியும் பொழுது ஊர் மக்களிடம் பிடிபட்டனர். பின்பு பெருமாள் விக்கிரகத்தை ஊர்க்காரர்கள் அவர்களிடமிருந்து மீட்டனர். மீண்டும் பெருமாள் தன்னிடத்திற்கே வந்து சேர்ந்தார். இப்படி இந்த ஆலயத்தில் பல கதைகள் உண்டு. இங்கே வீட்டிற்கும் பெருமாள் நாமதேயம் விஜயராக பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஜயராக பெருமாளா மூலவராக இருக்கார். தாயார் விஜயவள்ளி தாயார். இந்த பெருமாள் அனுகிரகத்தால் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அவங்கவுங்க கோரிக்கைகள் முன்வைத்து பெருமாளை பிரதட்சணை பண்ணாலே கோரிக்கைகள் நிறைவேறும். நிறைய பேர் வெளியிலிருந்து வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து 4 வாரம் 5 வாரம் வருவாங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க 5 வாரம் 6 வாரம் வருவாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். கோர்ட்டு கேஸுகள் நடந்து முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு இங்கே வந்தாலே வெற்றி கிடைக்கும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். படிப்பு வராதவங்களும் இந்த ஆலயத்தை பிரதட்சணை பண்ணால் நல்ல படிப்பு நல்லபடியாக முன்னேறுவாங்க. சுமார் 80 வருடங்களுக்கு முன்பாக 25 வயது மதிக்கத்தக்க ஒருவர் பெருமாளுக்கு சேவை செய்து வந்தார். அவர் நாள்தோறும் ஆற்றை கடந்து வந்து பூஜை செய்து வந்தார். ஆற்றில் தண்ணீர் அதிகமாக வரும்போது அவரால் சரியான நேரத்திற்கு பெருமாளுக்கு அமுது படைக்க முடியவில்லை. ஒரு நாள் தான் கொண்டு வந்த பிரசாதத்தை ஆலயத்தின் உள்ளே வைத்துவிட்டு பெருமாளின் திருமஞ்சனத்திற்காக அருகில் உள்ள மதகில் தண்ணீர் எடுக்கச் சென்றார். தண்ணீருடன் திரும்பி வந்து பார்த்தபோது அவர் கொண்டு வந்த பிரசாத பாத்திரம் காலியாக இருந்தது. ஐயோ, ஏதோ நாய் வந்து தின்றுவிட்டது, அபச்சாரம் ஆகிவிட்டது என்று பயந்தார். மீண்டும் ஒரு நாள் இதே சம்பவம் நடைபெற்றது. அப்போது மனமுருக பெருமாளை வேண்டி மன்னிப்பு கேட்கும் போது பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ இவ்வாறு பக்தி ஸ்ரத்தையாக எனக்கு பூஜை செய்வதை ஏற்றுக்கொண்டோம் என்று அவருக்கு காட்சி கொடுத்தார். அவருடன் பேசினார் பேசும் தெய்வமாகிய விஜயராகவ பெருமாள்.
பெருமாளின் திருமஞ்சனம் நிறைவு பெற்று தாயாருடன் பெருமாள் சேவை சாதிக்கும் அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லை. பெருமாளை வணங்கி ஆலயத்தில் சேவை சாதிக்கும் மற்ற தெய்வங்களை தரிசிப்போம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ விஸ்வக்சேனர், திருமழிசை ஆழ்வார், உடையவர் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ விஜயவள்ளி தாயார், பெரிய திருவடியாகிய ஸ்ரீ கருடாழ்வாரை சேவிக்கிறோம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் தாச ஆஞ்சநேயராக அருள் புரிகிறார். ராவணனை சம்ஹாரம் செய்து விஜயராகவனாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விஷ்ணுமூர்த்தி ரூபத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஜடாயுவுக்கு காட்சி கொடுத்து மோட்சமளித்த அதே ரூபத்தில் உள்ள இடம். பெருமாள் கோயிலில் நடைபெறும் அனைத்து விதமான நாட்களும் சிறப்பாக நடந்தேறுகிறது. குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி மிக விமர்சையாக நடைபெறும். அதுபோல தாயாருக்கு நவராத்திரி மற்றும் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களும், ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு சனிக்கிழமை வழிபாடும் அனுமத் ஜெயந்தியும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்கள், படிப்பில் கவனம் செலுத்த முடியாதவர்கள், நீண்ட நாட்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், வழக்குகளை சந்திப்பவர்கள், உத்தியோகத்தில் இடம் மாற்றம் வேண்டுபவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் செய்து வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி. திவ்ய தேசங்களில் ஜடாயுவுக்கு காட்சி கொடுத்த திருப்புள்ள பூதங்கொடி, அதுபோல திருப்புட்கொடி இந்த ஆலயத்திலும் ஜடாயுவுக்கு காட்சி கொடுத்த பெருமாள். அந்த திவ்ய தேசங்களுக்கு இணையான கோயில். அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் குறியமானி உருவாய கூத்தன் மன்னி அமருமிடம் நரிய மலர்மேல் சுரும் பார்க்க எழிலார் மங்கை நடமாட பொறிகொள் சிறை வண்டிசை பாடும் புள்ளம் பூதங்குடிதானே. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அந்த பாசுரம் இந்த கோயிலுக்கும் பொருந்தும் என்பதால் ஆழ்வாரின் பாசுரத்தை சொல்லி ஆலய தரிசனத்தை நிறைவு செய்வோம்.
ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு மரகதவள்ளி சமேத ஸ்ரீ விஜயராகவ சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.